உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் புரட்டி போடும் விஷயம். அட, இவ்வளவு இருக்கா? நம்மளை ஒருவர் நேரடியாகவோ அல்லது வேறொருவர் மூலமாகவோ ஒருவர் அவமதித்தால் அவருக்கு எப்படி பதிலளிப்பது, நம்மளை அவர் அவமதிக்கும் போது அவருக்கு நாம் அவரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். பிறகு என்ன வாழ்க்கை படாபட்தான். ஒரு சிலருக்கு நாம் எவ்வளவுதான் சொன்னாலும் புரியாது. அவர்கள் தொடர்ந்து நம்மை அவமானம் செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களிடமெல்லாம் நாம் இரக்க குணத்தை காட்டக்கூடாது. அதே நேரத்தில் ஏமாறவும் கூடாது. சில விஷயங்களை நாம் தெளிவாக உணர்த்துவதுதான் நமக்கு நல்லது. எனவே அவர்களிடம் நாம் நடந்து கொள்ளும் முறைகள் குறித்து சில அணுகுமுறைகளும் உள்ளன என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். நாம் ஒருவரை அவமதிப்பது தகாத செயல்தான் என்றாலும் அவர்கள் உங்களை அவமதிக்கும் போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் தெரிந்து வைத்திருப்பது மிகவும் நல்லது என்கிறார்கள் இந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள். ஒரு சிலர் அதிகம் கோபப்படுவார்கள், ஒரு சிலர் பதிலளிக்க விரும்ப மாட்டார்கள். எனவே நம்மளை ஒருவர் அவமதிக்கும் போது நாம் கட்டுப்பாடாக இருக்க வேண்டியதுதான் மிகவும் சரியான வழியாகும். அதே நேரத்தில் ஒருவர் நம்மளை அவமதிக்காமல் உங்களுக்கு மதிப்பு கொடுப்பது அவசியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதையும் நாம் தான் உறுதிப்படுத்த வேண்டும். இதுபோன்ற கடுமையான சூழலை நீங்கள் எதிர்கொள்ளும் போது மற்றவர்கள் உங்களை மதிப்புடன் நடத்த என்ன செய்ய வேண்டும் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளை ஒருவர் மரியாதை குறைவாக நடத்தினால் அவரிடம் நேரடியாகவே மோதுங்கள். அவர்களிடம் தெளிவாக விளக்கிட வேண்டும். இதை ஏன் ஏற்க முடியாது என்று கூறுவது நல்லது. உங்களால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்பதை கட்டாயம் தெரியப்படுத்துவது மிகவும் முக்கியம். அதே நேரத்தில் நாம் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்பதை அவர்களிடம் தெளிவாக தெரிவிக்க வேண்டும். நாம் மரியாதையுடன் நடத்தப்படுவது அவசியம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் எப்படி நம்மிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்களுக்கு தெளிவாக புரிய வைக்க வேண்டும். அவர்கள் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்றும் தெளிவாக சொல்லிவிட வேண்டும். இதனையெல்லாம் தாண்டி இதனால் ஏற்படும் விளைவுகளை முன்கூட்டியே தெளிவாக விளக்கிவிட வேண்டும். அதனையும் தாண்டி நம்மளை தொடர்ந்து அவமதித்தால் நாம் அவர்களை என்ன செய்வோம் என்பதை கூறுவது மிகவும் நல்லது. அவர்களின் நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் கட்டாயம் நடவடிக்கை எடுப்பீர்கள் என்பதையும் அவர்களுக்கு கூறிவிடுங்கள். நாம் பேசும்போது எரிச்சல் ஊட்டும் அளவிற்கு பேசினால் கொந்தளிக்க கூடாது. அமைதியாகவும் நம் உணர்வுகளை கட்டுப்படுத்தியும் பேச வேண்டும். நம் கட்டுப்பாட்டில்தான் நாம் உள்ளோம் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் உணர்வுகளை அவர்களின் நடத்தைகள் பாதிக்காது என்பதை அவர்களுக்கு உணர்த்தி விடுங்கள். நம் உணர்வுகளை அமைதியாக அவர்களிடம் புரிய வைக்க முயற்சி செய்ய வேண்டும். அவர்களின் நடத்தைகள் எத்தனை ஏமாற்றத்தை நமக்கு கொடுத்தது என்பதை அவர்களிடம் மரியாதையுடன் கூறுவதை விட்டுவிடாதீர்கள். அது உங்களை பாதித்தால் அதையும் தெரியப்படுத்தி விடுங்கள். அவர்களின் செயல்பாடுகள் ஏற்படுத்திய பாதிப்புகளை அவர்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்கள். அவர்கள் திருந்த வாய்ப்பு கொடுப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அவர்களுக்கு மன்னிப்பு கேட்கவும் திருந்தவும் ஒரு வாய்ப்பு நாம் கொடுக்க வேண்டும். அவர்களின் நடத்தைகள் மற்றும் அவர்களிடம் நீங்கள் நேர்மறையான மாற்றங்களுக்கு நீங்கள் தயாராக இருப்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர்களை மாற்றத்தை நோக்கி அழைத்து முற்படுங்கள். அது இருவருக்கும் நல்லது என புரிய வைப்பது நமது கடமை. ஒரு கட்டத்தில் நாம் எத்தனை முறை எச்சரித்தும் அமைதியாக எடுத்து கூறியும் அவர்கள் நம்மளை தொடர்ந்து அவமதித்து வந்தால் சற்றும் தாமதிக்காமல் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க எந்தவித யோசனையும் வேண்டாம். உங்கள் நடவடிக்கைக்கு எடுக்க தயாராகுங்கள். யாருக்காகவும் எதற்காகவும் நம்முடைய சுயமரியாதையை இழப்பது தவறான ஒரு விஷயம் என்றுதான் சொல்ல வேண்டும்.